நம்ம இன்றைக்கி மில்க் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்தா தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இது கூட 2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும், நீங்கள் வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. ஈஸ்ட் சேர்த்துட்டு வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் சேர்க்கணும். நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். இதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும். இப்போ 15 நிமிஷம் ஆகியிருக்கு. ஈஸ்ட் வந்து நல்லா நுரைச்சி பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருந்தால் மட்டும்தான் இந்த பன் வந்து பண்ண முடியும். அதுக்கு நம்ம நல்ல குவாலிட்டியான ஈஸ்ட் யூஸ் பண்ணணும். குவாலிட்டியான ஈஸ்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பன் சாப்பிட்றப்ப அந்த ஈஸ்ட்டோட வாசனை வராது. ஒருவேளை ஈஸ்ட்டோட குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னா நம்ம அந்த பன் சாப்பிடும்போது ஈஸ்ட்டோட வாசனை ரொம்ப இருக்கும். இப்போ இது கூட 1 முட்டை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு முட்டை சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 100 கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. கப் அளவில் ஒரு 1/2 கப் அளவு பட்டர் இருக்கும். கூடவே 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பேச்சுலா இல்லைனா கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. சர்க்கரை வந்து நீங்கள் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் பால் எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் கடையில் கிடைக்கிற டேஸ்ட் வரணுன்னா கண்டிப்பாக மைதா மாவு யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போ இது போல் ஒரு ஸ்பேச்சுலா இல்லைனா கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க. எல்லா மாவும் நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவும் ஒன்று சேர்ந்துருச்சு. நம்ம கை வச்சுட்டு நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு ஸ்டிக்கியான மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்க்கு மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி அமுத்தம் கொடுத்து பிசையணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உள்ளங்கை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் வந்து ஒரு ட்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கவுண்டர் டாப்பில் கூட வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம பிசைஞ்சால் மட்டும்தான் பன் நல்லா சாஃப்டாக வரும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம சேர்த்த பால் மட்டும்தான், எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை. ஸோ ரேஷியோ வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸ்ட்ரா எதுவும் நீங்கள் தண்ணி பால்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் மாவு பிசைஞ்சோம்ல அந்த பாத்திரத்துலேயே எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். எல்லா பகுதியிலையும் படுறதளவுக்கு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க மாவு இருக்குல்ல, அதை தூக்கி உள்ளே வச்சுருங்க. மாவுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது காஞ்சி போகாமல் இருக்கும். அடுத்து மூடி போட்டு மூடிட்டு இதை ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா இது வந்து நல்லா பொங்கி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் பொறுத்து இது சீக்கிரமாகவோ இல்லை மெதுவாகவோ பொங்கி வரும். நான் வந்து ஒரு கவர் வச்சுட்டு ரேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் மூடி போட்டு கூட முடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட காற்று புகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது போல் உங்ககிட்ட ரேப்பர் இருந்ததுன்னா அது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ரேப்பர் வச்சு நல்லா வந்து இது போல் கவர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு வெதுவெதுப்பான இடத்துல வச்சிடலாம் ஒரு 3 மணி நேரத்துக்கு. இப்போ 3 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு. மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். அதோட சைஸில் 3 மடங்காயிருக்கு. நம்ம 1 மடங்கு மாவு வச்சோம், இப்போ பார்க்குறதுக்கு 3 மடங்கு மாவு போல் இருக்குல்ல. இந்த அளவு பொங்கி வரணும். அப்படி இருந்தால் தான் பன் நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வரமாவு தூவிக்கோங்க, அதாவது மைதா மாவு தூவிக்கோங்க. மைதா மாவு எதுக்காக தூவுறோன்னா அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை லேசாக இந்த மாதிரி அமர்த்தி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணும்னு அவசியம் இல்லை. உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் வெளியே போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி இது போல் மாவை வந்து ஒன்று சேர எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சுட்டு நம்ம இந்த மாவை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக இந்த மாதிரி மைதா மாவு தூவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இருக்குல்ல, அதை தூக்கி இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு கை வச்சுட்டு இது போல் அமுத்தி விடுங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பருத்திக்கோங்க. அடுத்து இதை சம அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கத்தி வச்சு கூட கட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி கடாயில் அதுக்கப்புறம் ஓவனில் ரெண்டுத்துலேயுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதனால தான் நான் இந்த அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக கூட மாவு எடுத்து பண்ணலாம். 1 கப் அளவு, 2 கப் அளவு அந்த மாதிரி கூட எடுத்து பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது எல்லா பொருட்களுடைய ரேஷியோவுமே நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்க அளவு வந்து 3.5 கப் அளவு மாவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்மளுக்கு சம அளவில் பீசஸ் கிடச்சிருக்கு. இந்த பீசஸை இது போல் உள்கூடி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இது போல் ஃபோல்டு பண்ணி வைக்கும்போது தான் கரெக்டான பன் ஷேப் கிடைக்கும். இல்லைன்னா விரிசல் வரும். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பன் வந்து பேக் ஆகிறதுக்கு தயாராக இருக்குது. கொஞ்சம் கூட கிராக் இல்லை. இப்போ எந்த ட்ரேயில் நீங்கள் பன் செய்ய போகிறீங்களோ அந்த ட்ரேயில் பட்டர் இல்லைனா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் 2 பேட்ச் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஒன்று ஓவனில், ஒன்று வந்து கடாயில். இந்த ட்ரே வந்து நான் அவனில் வைக்க போகிறேன். இதையும் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பால்ஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி உள்கூடி அமுத்தி விட்டு நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட விரிசல் வராது. இந்த மெத்தடில் நீங்கள் உருட்டினீங்கன்னா கரெக்டான பால் ஷேப்க்கு இருக்குது. இதே மாதிரி மீத இருக்க எல்லா பால்ஸையும் அரேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இடைவெளி விட்டு பண்ணுங்கள். அப்போ தான் மாவு பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு கிளாத் வச்சு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அடுத்தது நம்ம கடாயில் பேக் பண்ண போகிறோம்ல, அந்த பேட்சும் இது மாதிரி ரெடியாக இருக்குது. இதையும் ஒரு கிளாத் வச்சு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா பொங்கி வரட்டும். இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பன்னுடைய மேல் பகுதியில் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரும். இல்லைனா ஒயிட் கலர்லேயும் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதையும் கவர் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆகியிருக்கு. மாவு எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இன்னொரு பேட்சும் இதே மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை நான் அவனில் பேக் பண்ண போட போகிறேன். இன்னொரு ட்ரே இருக்குல்ல, அதை நம்ம கடாயில் பேக் பண்ணலாம். அதுக்கு நல்ல அடிகனமான கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 கப் அளவுக்கு உப்பு தூவியிருக்கேன். மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ட்ரே இருக்குல்ல, அதை உள்ளே வச்சுருங்க. இந்த மாதிரி ட்ரேவை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. பன் வந்து நல்லா முழுமையாக குக் ஆகி வரணும். அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அவனில் பேக் பண்ணுறதுக்கு அவனை 175 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதே டெம்பரேச்சரில் 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அவனில் வச்சுருந்த பன் வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக தயாராக இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இது சூடாக இருக்கும்போதே பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு மூடி வச்சுருங்க, நல்லா ஆறுறது வரைக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். நம்ம பட்டர் அப்ளை பண்ணியிருந்ததுனால எந்தளவு ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இன்னொரு பக்கம் நம்ம கடாயில் பேக் பண்ண வச்சுருந்ததுமே நல்லாவே குக் ஆகிருக்கு. இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடாக இருக்கும்போதே பட்டர் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு கிளாத் வச்சு மூடிட்டு நல்லா ஆறுறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் பன் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்ல சாஃப்டான பஞ்சு போல் பன் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்.
அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணோன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ஒரு சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். இதே பன் வச்சுட்டு நம்ம தெபேலி, அதுக்கப்புறமா பாவ் பாஜி, வடா பாவ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான ரெசிபிஸ் பண்ண முடியும். இந்த பன்னை அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பட்டர் தடவி தோசை டவாவில் 2 பக்கம் திருப்பி போட்டு பட்டர் பன் மாதிரி கூட ரெடி பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா 2 இடையில கட் பண்ணிவிட்டு நம்ம கேக் க்ரீம் இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணிவிட்டு க்ரீம் பன் மாதிரி கூட சாப்பிடலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மில்க் பன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.